ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து ரேங்க் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. இது வந்து 2025-26க்கு உண்டான அட்மிஷனுக்கு உண்டான ரேங்க் லிஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் டேட் வந்து இனிமேல் வந்து சொல்ல போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் ரேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா பேர் வந்து 200 எடுத்த மாணவர்களே நிறையா பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எவ்வளோ வந்து கட் ஆஃப் எடுத்திருந்தால் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து இதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸ்டேட் கோட்டாவில் தமிழ்நாடு கோட்டாவில் வந்து 597 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா விசிஐ, அதாவது வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து 63 சீட்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து 200க்கு 200 எடுத்த மாணவர்கள், இப்போது நீங்கள் இந்த இதில் இருக்கிற 200 எடுத்த மாணவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கிட்டத்தட்ட வந்து 57 மாணவர்கள் இருக்கீங்க. இந்த 57 மாணவர்கள் வந்து நம்ம வந்து ஸ்டேட் கோட்டாவில் இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டா, அதாவது வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா கோட்டாவில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் கொஞ்சம் பேர்த்துக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் பேர்த்துக்கு கிடச்சிது அப்படின்னா, அந்த ஒரு 20 சீட்டு கிடச்சிது, ஒரு 30 சீட் கிடச்சிதுனாவே அந்த மீதி இருக்க 30 சீட்டு வந்து நம்ம தமிழ்நாடு கோட்டாவில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா இதில் வந்து நீங்கள் எடுங்க. ஸோ இப்போ இதில் வந்து எத்தனை பேர்த்துக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 597 சீட்டு தான் இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓவரால் ரேங்கிங் எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த ஓவரால் ரேங்கிங் எடுத்திங்கன்னா 597க்கு வந்து 197 அப்படிங்கிற கட் ஆஃப் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம். இப்போ அந்த இதில் இருக்கிற 597 பேர் எடுத்தால் தான் வந்து இந்த 197 அப்படிங்கிற கட் ஆஃப். ஸோ இப்போ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து விசிஐயில் நிறைய பேர் போவாங்க. இதில் நீட் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்த மாணவர்கள் வந்து போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமில் வந்து எதுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, நீட் எக்ஸாம்லேயும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. நீட் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அதுக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய மாணவர்கள் வந்து இன்ஜினியரிங்லேயும் வந்து போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பிசி, ஓசி எல்லாமே சேர்ந்து ஒரு 194, 192 அந்த ரேஞ்சிலாம் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம வந்து பிசியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 194, 195 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ 195 அப்படிங்கிறப்போ பிசி பாருங்கள். ஸோ இப்போ 195னா உங்கள் ரேங்கிங் வந்து 960 இருக்கும். அப்போ ஒரு 1000 ரேங்கிங் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து ஈஸியாக இதுகளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எம்பிசி பார்த்தீங்கன்னா 194. ஸோ இது எல்லாருமே வந்து ஒரு 1000, 1100 அந்த ரேங்கிங்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் பெஸ்ட்டாக கம்யூனிட்டி ரேங்கிங் எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ கம்யூனிட்டி ரேங்கிங்கில் வந்து லாஸ்ட் இயர் ரேங்கிங்கும் இந்த ரேங்கிங்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு வந்து வெயிட் பண்ணலாமா, நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ இது ஏன்னா வந்து லாஸ்ட் இயரும் இதே மாதிரி மார்க் தான். மார்க் வந்து 1 மார்க் இல்லை 2 மார்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் மார்க் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்குக்கு ரேங்கிங் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மேட்ச் தான் ஆகுது. ஸோ இதில் வந்து கம்யூனிட்டி வைஸ் நம்ம சொல்ல முடியாது. லாஸ்ட் இயரையும் இந்த இயரையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் இயரில் வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் அதிக மாணவர்கள் இருந்திருக்கலாம், இன்னொரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் மாணவர்கள் கம்மியாக வந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து அதை நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரேங்கிங், 1100 ரேங்கிங் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணலாம். அது வந்து பிசி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிரிவினருக்கு சேர்ந்த மாதிரி நீங்கள் வந்து ரேங்கிங் பொறுத்து நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து கம்யூனிட்டி ரேங்கிங் வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து தெளிவாக தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாணவர்கள் வந்து இப்போ 597 சீட் தான் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு இருக்கிற 597 மாணவர்கள் தான் வந்து போவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக வந்து அதில் இருக்கிற பாதி மாணவர்கள் வந்து வெளியில் போயிடுவாங்க இன் த சென்ஸ் நீட் எக்ஸாம் எழுதி போயிருப்பாங்க, இன்ஜினியரிங் போயிருப்பாங்க, இல்லை வந்து வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அந்த ரேங்கிங்கில் போவாங்க, இல்லை வந்து ஃபிஷரி யூனிவர்சிட்டிக்கு போவாங்க, இல்லை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு போவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இருக்குது. இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் 200 மாணவர் எடுத்த மாணவர்கள் வந்து டிஎன்ஏயுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே கிடச்சிதுன்னா அங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ 1000 ரேங்கிங் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். சீட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.